கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 12:25, மேத்யூ 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. அதாவது இயேசு கிறிஸ்து அவங்களுடைய சிந்தையை அறிந்து 3 காரியம் சொல்றார். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அவங்களுடைய சிந்தை தெரியும்? அதாவது ஒருத்தருடைய பேச்சு புரிய முடியும், ஆனால் சிந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் தேவனாக தான் இருக்கும். ஒரு இருதயத்தின் நினைவுகளையும் காரியங்களையும் அறிந்து கொள்ளக்கிறது யாரு? தேவன் ஒருத்தர் மாத்திரம்தான், வேற எந்த மனுஷனாலையும் முடியாது. நம்ம மத்தேயு 9வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பார்க்குறோம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன அவங்களுடைய இருதய சிந்தையை அறிந்தவராய் இருக்கிறார். இயேசு தேவன் என்பதற்கு இதை விட பெரிய காரியம் என்ன? இப்போ இந்த பரிசேயர்கள் உடனே என்ன பண்ணியிருக்கணும்? டமால்னு கீழே விழுந்திருக்கணுமா? இல்லையே. அதே மாதிரி யோவான் 2வது அதிகாரத்தில் 24-25வது வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. காரணம் என்ன? மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அப்போ என்ன, இவங்க பிரமாணத்தை கற்றுக்கொண்டாங்க, தேவன் வரப்போறாருன்னு கற்றுக்கொண்டாங்க. ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? இவர் மேசியான்னு சொல்கிறாங்க, இவர் தாவீதின் குமாரன் சொல்கிறாங்க. ஆனால் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு பிரமாணத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறவங்களுக்கு என்ன வரல? அந்த வெளிப்பாடு வரமாட்டேங்குது, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? பொறாமை. அதனால் என்ன, இவர்கள் அவங்க இருதயத்தில் என்ன பொல்லாத சிந்தைகள். இவர் மேசியாவா இல்லைன்னு. அதனால தான் ரோமர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? ரொம்ப அழகாக நேர்த்தியான கேள்வி. இவர்கள் தேவனை கனவீனம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? 3 காரியம் சொல்றார். அதாவது தனக்குத்தானே பிரிந்திருக்கிற தேசம், ராஜ்யம், அடுத்து பட்டணம், அப்புறம் வீடு. ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அந்த வீடு சரியாக போகுமா? போகாது. அப்போ ஒரு வீடு சரியாக இல்லாத போது வீட்டுக்குள்ள பிரிவினை. அதே மாதிரி ஒரு பட்டணத்தில் ஒவ்வொரு பக்கமும் ஒருத்தருக்கு குரூப்பாக இருந்தால் அந்த பட்டணத்துக்குள்ள பிரிவினை. அதேது ராஜ்யம், தேவன் ஒரு நாடு இல்லை ராஜ்யம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் பிரிவினைகள் இருந்தால் அந்த ராஜ்யம் முன்னேறுமா? அப்போ ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு பட்டணமாக இருக்கட்டும், ஒரு ராஜ்யமாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் போக முடியும். ஏன்னா ஆமோஸ் 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? 2வது வசனத்தில் 2 பேர் எப்படி ஒன்றா நடக்க முடியும்? ஒருமித்து நடக்க முடியும். ஒரே தரிசனம் இருந்தால் தானே, ஒருமித்து இருந்தால் தானே ஒன்றா நடக்க முடியும். அப்போ இந்த தேசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருந்தால் நிச்சயமாக அது முன்னேறாது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இயேசு கிறிஸ்து தேவனா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் தான் இயேசு கிறிஸ்து தேவன். இப்போ இன்றைக்கு நம்ம வீடுகளில், அநேக வீடுகளில் பிரிவினை. எங்கே? கணவன் மனைவிக்கு பிரிவினை. அதனால என்ன பண்ணுகிறது? அது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எவ்வளோ பாதிக்கிறது தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியை எப்படி நேசிக்கணும்? கிறிஸ்து சபையை நேசித்தது போல. ஒரு மனைவி கணவனை எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தனோ, கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ அது போல. அப்போ இப்படி ஒரு அளவுகளை வைத்து ஒரு கணவன் மனைவி குடும்பம் நடத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினையை கொண்டு வந்து, கணவன் மனைவிக்குள்ள குழப்பங்களை கொண்டு வந்து, அதன் மூலமாய் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு, அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு, இன்றைக்கு எவ்வளவு பேர் சீரழிஞ்சு போகிறாங்க தெரியுமா? ஒரு குடும்பம் நல்லா இல்லைன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, குடும்பங்கள் சரியாக இல்லைன்னா அந்த பட்டணம், அந்த தேசமும் விளங்காது. ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் ஒவ்வொரு வீட்டிலையும் சாப்பாட்டு மேஜையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த குடும்பம் சந்தோஷமாக ஒன்றாக இருந்து வாழும்போது தான் அது
சமுதாயம் நல்லா இருக்கு. சமுதாயம் நல்லா இருந்தால் தான் தேசம் நல்லா இருக்கு. அப்போ தான் தேவனுடைய ராஜ்யம் நல்லா இருக்கும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேசத்தில், பட்டணத்தில், வீட்டில், சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை போக்குவோமா? இன்றைக்கு நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டிலையும் உங்கள் சபையிலையும் எந்த பிரிவினையினுடைய ஆவிக்கும் இடம் கொடுக்காம உங்களை பாதுகாத்து கொள்வீங்களா? வல்ல பிதாவே, இதோ பிரிவினையை கொண்டு வந்து கொடுக்கிற அந்த சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதை விட்டு விலக்கி, ஆமாண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசங்களில், ஆமாண்டவரே, எந்த ஒரு பிரிவினை இல்லாமல் உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.